ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, டிசம்பர் 9ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போறோம். வங்கக்கடல்ல இலங்கைக்கு தெற்கே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாக போகுது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால தமிழ்நாட்டில் புதுச்சேரி முதல் கன்னியாகுமரி வரை உள்ள கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க போகுது. அதாவது எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை கிடைக்கும்னா, புதுச்சேரி, கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு 9ஆம் தேதி மாலை நேரங்களில் நமக்கு மழை தொடங்க போகுது. இந்த மழையானது டிசம்பர் 9ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதாவது சில இடங்களில் சாரல் மழை, சில இடங்களில் மிதமான மழை. டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கனமழை பெய்யும். ஒரு சில இடங்களில் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும். உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர் மற்றும் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய பகுதிகளில் சில இடங்கள்ல நமக்கு சாரல் மழை, மிதமான மழை எதிர்பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி ஆகிய பகுதிகளில் நமக்கு டிசம்பர் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரைக்கும் எந்த விதமான மழைப்பொழிவு இருக்காது. பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும். பகல் நேரங்களில் வெயிலும் காணப்படும். இதற்கு பிறகு மீண்டும் வங்கக்கடல்ல இலங்கைக்கு தெற்கே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகுது. இந்த தாழ்வு பகுதியால நமக்கு டிசம்பர் 16, 17, 18 ஆகிய 3 நாட்கள் தமிழ்நாடு முழுவதும் மழை கிடைக்க போகுது. அதாவது இதனால நமக்கு சாரல் மழை, மிதமான மழை, ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பெய்யும். மேற்கு தொடர்ச்சி மலைகளை பொறுத்த வரைக்கும் மிக கனமழை, கனமழையும் பெய்யும். இதே போல மறுபடியும் வங்கக்கடல்ல அடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உணரப்போகுது. இதனால டிசம்பர் 19ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 24ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் கனமழை, மிக கனமழை, சில இடங்கள்ல சாரல் மழை, மிதமான மழை பெய்யும். நம்ம நாட்கள் நெருங்கும் போது எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை இருக்கும் பார்க்கலாம். டிசம்பர் 26ஆம் தேதி ஸ்ட்ராங்கான ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடலில் உருவாக போகுது. இது இலங்கை வழியே கடந்து நமக்கு அரபிக்கடல் நோக்கி செல்ல போகுது. இதனால தமிழ்நாடு முழுவதும் கனமழை, மிக கனமழை, ஒரு சில இடங்கள் அதீத கனமழையா இருக்கும். இந்த ஸ்ட்ராங்கான காற்றழுத்த தாழ்வு பகுதியால டிசம்பர் 26லேருந்து ஜனவரி 3ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் நமக்கு மழை கிடைக்கும். அதாவது கனமழை, மிக கனமழை, ஒரு சில இடங்கள்ல அதீத கனமழை இருக்கும். ஜனவரி மாதங்கள்லையும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பனிப்பொழிவு அதிகமாக இருந்தாலும் நமக்கு மழைப்பொழிவும் இருக்கும் சில நாட்கள். அது நாட்கள் நெருங்கும் போது நம்ம என்னன்னு பார்க்கலாம். டிசம்பர் மாதங்கள்ல பனிப்பொழிவு அதிகமாக இருந்தாலும் நமக்கு பனிப்பொழிவுக்கு இடையே மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும். இதனால விவசாயிகள் தங்களோட விவசாய பணிகளை வானிலை இருந்து மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா குறைந்த நேரத்துல அதிக மழைப்பொழிவு காணப்படும். இனிமேதான் நமக்கு தமிழ்நாட்டில் அதிக மழைப்பொழிவு இருக்கு. அதாவது டிசம்பர் இறுதி நாட்கள்லையும் ஜனவரி முதல் வாரங்கள், அதாவது பொங்கல் வரைக்கும் இந்த காலகட்டத்துல தான் நமக்கு அதிக மழைக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை, மிக கனமழை வாய்ப்பு இருக்கு. வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.